மீண்டும் அது உள்ள போகக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சினை இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே வாழ்ந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட குடும்பங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகின்ற ஒரே நோக்கத்தோடு இப்பொழுது மாநில அரசு பல்வேறு விதமான மறைமுகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பொறுத்தமட்டிலும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு வலுவான மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. அதாவது 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டம் என்பதுதான் அந்த சட்டம். ஆயிரத்தி 1882 முதல் முறையாக ஆங்கிலேயருடைய காலத்தில் வன பாதுகாப்பு சட்டம் ஃபாரஸ்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் மட்டும் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1912, 21 என்று பல்வேறு காலகட்டங்களில் வன பாதுகாப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. 1975களில் வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் WPLA என்று அழைக்கக்கூடிய வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் கன்னியாகுமரியிலும் காஷ்மீர் வரையிலும் பல்வேறு மாநிலங்களில் வனப்பகுதிகள் மட்டுமே ஏறக்குறைய 20% மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்குகின்றன. வன பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களுடைய அடிப்படையில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பல நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது, அதேபோல ஏற்கனவே இயற்றப்பட்ட வன பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்கள் மூலமாக வனங்களையும் பாதுகாக்க முடியாமல் வனவிலங்குகளையும் பாதுகாக்க முடியாமல் போன போது மிகவும் ஆய்ந்து அறிந்து உருவாக்கப்பட்ட சட்டம்தான் 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டமாகும். இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக வனங்களையும் பாதுகாக்க முடியும், வன விலங்குகளையும் பாதுகாக்க முடியும். அதே சமயத்தில் வனங்களில் தொன்றுட்டு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதில் 2 கூறுகள் உள்ளடக்கியது. ஒன்று, அந்த வனங்களில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு ட்ரைப் என்று அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள். இரண்டாவது, வனப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் அல்லாத வனவாழ் மக்கள், அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெலர்ஸ்.
ஒன்னு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள், இன்னொரு அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெலர்ஸ். எனவே 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான அளவுகள். ஒன்று பழங்குடி ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற பட்டியலினத்தில் இந்தந்த பிரிவெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் அழைப்பது போல பழங்குடி மக்களுக்கு என்று இந்தந்த மக்கள்லாம் பழங்குடி என்று உண்டு. அது அல்லாதவர்கள் 75 வருடங்களுக்கு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்பாக 75 வருடங்களில் வனங்களில் தொடர்ந்து வனத்தை சார்ந்து, வன நிலங்களை சார்ந்து, வனங்களில் உற்பத்தியாகக்கூடிய பயிர்களை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தும். அந்த சட்டத்தின்படி அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேற்ற முடியாது, கூடாது. அப்படி அவர் வெளியேற்றப்பட்டால் சட்ட விதிகளின்படி யார் அதற்காக உத்தரவு பிறப்பிக்கிறார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கும் அதில் சட்டத்தில் இடம் உண்டு. வாழக்கூடியவர்கள் ஷெட்யூல்டு காஸ்டாக இருந்தால் SC/ST அட்ராசிட்டிஸ் 1989ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படியும் நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகைகள் உண்டு. எனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் இவர்களுக்கு வந்து சட்டத்துக்கு மாறி இல்லாமல் சட்டத்து 2006ஆம் ஆண்டு சட்ட விதிமுறைகளின்படியே அந்த மக்களுக்கு எல்லா விதமான வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கும் இடம் உண்டு. ஆனால் இதை விட்டுவிட்டு, இந்த சட்டத்தை விட்டுவிட்டு இதை அப்படியே மூடி வைத்துவிட்டு இதை வந்து அந்த சட்டத்தையே எடுத்துக்கொள்ளாமல் பரோபகார சிந்தனையில் ஏதோ வந்து இவர்கள் வேலை இழந்து விட்டார்கள், அவர்களுக்கு வீடு கிடையாது, அவர்களுக்கு நாங்கள் வீடு கொடுக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறோம். அவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பிறந்த இடமான பூர்வீக இடமான இப்பொழுது வாழக்கூடிய 4வது தலைமுறைக்கு அவர்களுக்கு வீடும் ஊரும் மாஞ்சோலை 4 முக்கும் ஊத்தும் தான். அதுதான் வந்து அது. உதாரணத்திற்கு வந்து இந்த பூர்வீகம் என்பதற்கு இங்கே சுந்தரம் என்பவர் இங்கே நிற்கிறார். அவர் வந்து சொந்த ஊரு வந்து அவங்களுடைய முன்னோர்கள் ஊர் வந்து BM சித்திரம். அவர் அப்பொழுது மாஞ்சோலையில் இருக்கின்ற பொழுது அவர் வந்து ஒரு சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கிறார் பாளையங்கோட்டை வட்டத்துக்கு. அப்போ அவருக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. பாளையங்கோட்டை வட்டம் BM சத்திரம் கிராமம், தியாகராஜ நகர், மல்லிகா காலனி, பிளாட் நம்பர் 38 என்ற முகவரியில் குடியிருந்து வரும் திரு சுந்தரம் தகப்பனார் சுப்பிரமணி என்பவர் தனது குழந்தை சந்தியா என்பவருக்கு இந்து பள்ளன் என சான்றிதழ் கோரிய மனு மீது விசாரணை செய்யப்பட்டது. விசாரணையில் திரு சுந்தரம் என்பவரது பூர்வீகம் மாஞ்சோலை கிராமம், அம்பாசமுத்திரம் வட்டம் என தெரிய வருகிறது. எனவே சுந்தரம் என்பவருக்கு தனது சொந்த வட்டத்தில் சாதி சான்று பெற்றுக் கொள்ளுமாறு என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அப்புறம் அவர் அங்க போய்தான் சான்றிதழ் வாங்குறார். அவர்னால இது 2000 இப்ப இல்லைங்க, அதாவது வந்து 14/7/2011 கொடுக்கப்பட்டது. தாசில்தார் கொடுத்ததுங்க, பாளையங்கோட்டை தாசில்தார் தங்கர். சோ அதனால அவருடைய குழந்தைக்கு வந்து பூர்வீகம் நீ வந்து மாஞ்சோலை தான் வாங்கணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. சோ இதுதான் வந்து அங்க மாஞ்சோலையில் வாழக்கூடிய அந்த எல்லாருக்குமான பிரச்சனைகள். எனவே வந்து இப்ப நாம் என்ன சொல்லுகிறோம்னா, மாநில அரசு அதிகமாக தலையை பீத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1929 வந்து BPTCக்கு வந்து குத்தகை கொடுக்கறாங்க. 1882 வந்து வனச்சட்டம் வந்து விட்டது இல்லையா? 1929 எதுக்கு நீங்க குத்தகை கொடுத்தீங்க? வனத்துக்குள்ள வேற எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற போது 1882 வன பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு 1929 எப்படி குத்தகைக்கு விடப்பட்டது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 2018 வந்து நீங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்துறீங்க.
அதுக்கு முன்னாடி களக்காடு முண்டந்தரை வந்து புலிகள் ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் வளர்ப்பு புலிகள் காப்பகத்துக்காக நீங்க வந்து சட்டம் கொண்டு வந்தீங்க. அப்போ முண்டந்தரை உருவாக்கப்பட்ட புலிகள் காப்பகம் வந்துருச்சா இல்லையா முன்கூட்டியே இந்த 2800 இதுக்குள்ளதான் இருக்குது. அது களக்காடு முண்டந்துறை வனப்பகுதிக்குள்ளதானே புலிகள் காப்பகம் நீங்க கொண்டு வந்தீங்க. அதுக்குள்ளதானே மாஞ்சோலை இருக்குது. அன்றே ஏன் வந்து நீ மாஞ்சோலை பிபிடிசி க்ளோஸ் பண்ணல? சரி, 2018 வந்து நீங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாத்துறீங்கல்ல, 2018 கட் டவுன் கில்லட்டின் பயன் எண்ணிருக்கணும்ல, ஏன் 2018 நீங்க பண்ணல? இப்போ 1882 வனச்சட்டம் போட்டு 1929 அதுக்கு பிறகு ஏறக்குறைய 18 ஒரு 50 வருஷம் 56 20 40 46 வருஷம் கழிச்சு நீங்க வந்து அதை உங்களால வந்து தேயிலை போட்டு கொடுக்க முடியுது. அதுக்கு பிறகு எத்தனையோ வனவிலங்கு சட்டங்கள் 1975 வந்த பிறகு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியுது. புலிகள் காப்பகத்துக்கு வந்து மாத்தின பிறகு வந்து கண்டினியூ பண்ண முடியுது. தென் ரிசர்வ் ஃபாரஸ்டா 2018 வந்து போட்ட பிறகு சட்டம் போட்ட பிறகு உங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியுது. இப்போ 2028 குத்தகைக்கு இன்னும் கூட 4 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை மட்டுமே தொடர விட்டுட்டு இப்ப தொழிலாளிகளை மட்டும் வெளியேற்ற வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? இது எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் இதை செய்கிறீர்கள்? நீங்க அன்பு சகோதரர்கள் பத்திரிகையாளர்கள் நீங்க இதுல ரொம்ப ஆர்வமாக்குறீங்க. 2018 வந்து இதில் நீங்க வந்து இவங்க ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்துதல் வந்து இந்த 22,000 ஏக்கர் மாத்திக்கிறாங்க. அந்த ஜியோ வேணா நான் கொடுக்குறேன். அதுல மாஞ்சோலை கிராமம் இதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. பிபிடிசிக்கு வந்து குத்தகை முடியுது. அது வந்து நீங்க எது எளிய இருக்குதோ அதை வந்து காடா மாத்துன்னு சொல்றீங்க. அதுல சொரிமுத்தீஸ்வரர் கோயில் பத்தி பேசுறாங்க. தனி நபருக்கு நிலங்களுக்கு போகக்கூடிய வண்டிப்பாதையை பற்றி பேசுறாங்க. அந்த 2018 ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் மாஞ்சோலையில வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்களை பற்றி ஒரு வரியாவது வந்து சொல்லியிருக்க வேண்டாமா? அவருடைய வாழ்வுரிமை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? வாழ்வுரிமை பற்றி பேசணும். நீங்க கோயிலுக்கு பாதை பேசுறீங்க, வண்டி தடத்தை பற்றி பேசுறீங்க, தயவுன்னு அதெல்லாம் கொடுக்குறங்க. ஒரு வரியை படிங்க, படிங்க. சோ அப்போ பர்பஸா வேண்டும் என்றே திட்டமிட்டு அவர்களுக்கு வந்து அவர்களை வந்து எந்த விதமான அடையாளமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளத்தை முற்றாக மறைப்பதற்கு திட்டமிட்டு அன்னையிலிருந்து வேலை செஞ்சுக்கிறாங்க, தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் இல்லாமல் திட்டமிட்டே அளிக்கப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் என்னதான் அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் வந்து மறைக்க நினைத்தாலும் கூட அவர்கள் வந்து மணிமுத்தாறு பஞ்சாயத்தினுடைய 5 வார்டு அங்க இருக்குது. அந்த மக்களுடைய எல்லா விதமான பூர்வீகங்கள் அங்க இருக்குது. அங்க இருக்குது டெம்பிள் இருக்குது, இந்து கோயில் இருக்குது, மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது, அவருடைய பரியல் கிரவுண்ட் அங்கதான் இருக்குது, எத்தனையும் இங்கதான் இருக்குது. அதனால இப்ப இந்த நேரத்தில் சில பேர் சில ரூலிங் பார்ட்டி அல்லது வந்து அவங்க வந்து தவறுதலாக வேறு வழி காட்டுறாங்க. அதுபோக வந்து இப்போ என்னன்னா இதை வந்து நீதிமன்றத்தில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, நாங்கள் வந்து எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வாகனங்களே போகாம இருந்தா வனவிலங்குகள் வந்து சுதந்திரமா இருக்குமா? நூற்றுக்கணக்கான வாகனங்களை விட்டா அது வந்து சுதந்திரமா இருக்குமா? காலையில போக மத்தியானம் போக அப்போ வந்து இத்தனை வாகனங்கள் போறதுக்கெல்லாம் அந்த வனவிலங்குகளுடைய அவங்களுடைய சுற்றுலா அவங்களுடைய நடமாட்டம் வந்து பாதிக்கப்படாதா? அப்ப இது ஏதோ இந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் தான் இப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுறாங்க. இதுதான் தவறான. அந்த அடிப்படையில் கார்த்திகேயன் அவர்கள் வந்து அதாவது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கை வந்து எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு வந்து அது உடன்பாடான விஷயம் கிடையாது. அவர்கள் வந்து 3.5 லட்சம் ரூபாய் வீடு கொடுக்கறது, அதுபோக வந்து அம்பேத்கருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக வந்து 6% கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் அது சரியானது அல்ல. அந்த அறிக்கை வந்து எந்த தொழிலாளர்களுக்கும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அவர்களெல்லாம் ஏறக்குறைய அவங்களுடைய அப்பா அம்மா காலத்திலிருந்து அவர்கள் அங்கே இருக்கிறாங்க, பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஸோ அதனால
இன்னைக்கு வந்து மாவட்ட நிர்வாகம்ங்கிறது நம் மாநில அரசாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது அதே போலதான் புலிகள் காப்பகத்தினுடைய துணை இணை இயக்குனர் கொடுத்ததும் வந்து மாநில அரசினுடைய கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே என்னுடைய வேண்டுகோள், எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பறிச்சுட்டு நீங்க இன்னொரு இடத்துல வாழ்வுரிமை என்பதை பற்றி நீங்க திங்க் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து சட்டம் ஒண்ணு இருக்குது, அவர்களுக்கு வந்து அதே இடத்துல அவங்களை வாழ வைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த சட்டத்தை 2006 சட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு அரசு அமலாக்கினாலே அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வருமே தவிர, இதை வந்து நீங்க இவங்க தவறா கையாண்டால் இது பெரிய பூதாகரமாக கிளம்பி மாஞ்சோலையிலிருந்து மட்டுமல்ல, அடுத்து வால்பாறையில் இருக்கக்கூடிய டேன் டீ தொழிலாளர்கள் அங்க வந்து காடா மாத்திரம், அங்கேயும் வந்து வனப்பகுதியா மாறிச்சுங்க. எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா விதமான மலைப்பகுதிகளும் வன ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அங்க பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும். கூடலிருந்து ஏற்கனவே இலங்கையிலிருந்து 1968-72 வந்த தொழிலாளர்களுக்கு அவர்களை வந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையாகவும் இது பெரிய பெரிய பூதாகரமாக இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த தொழிலாளர்கள் அங்கேயே வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை காண்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை, ஒரு நல்ல சும்மா அரசியல்வாதிகளா எல்லாமே அவங்களுக்கு இப்ப தேயிலை தோட்டங்கள் அவன் குத்தகம் முடிஞ்சு போறான், அவர்களை அங்க வந்து வேறு என்ன மாதிரி எல்லாம் செய்ய வைக்கலாம். அந்த வித்தின் லேண்ட் அந்த நிலங்களை இப்போ வந்து 8373 ஏக்கரா வந்து அந்த பிபிடி சீட் இருந்தது. அது ஏற்கனவே அவங்க 4000 ஏக்கர்ல ஃபாரஸ்டா தான் வச்சிருக்கிறாங்க. 4000 ஏக்கர்கள் மட்டும்தான் வந்து அவங்க தேயிலை போட்டாங்க. அந்த 4000 ஏக்கர்ல இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு 4000 ஏக்கரும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2000 ஏக்கரா மட்டும் எடுத்துட்டு குறைஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியா ஒரு கூட்டா எப்படி விவசாய பண்ணைகள் நடக்குதோ அதே போல வந்து இந்த தேயிலை தோட்டங்களையும் ஒரு சிறு 100 குடும்பங்கள் 200 குடும்பங்கள் என்று சேர்ந்து மாஞ்சோலை இருக்கக்கூடியவர்களுக்கு மாஞ்சோலை பயிரக்கூடிய எஸ்டேட்டுகள், 4 முக்கு கூடியவங்களுக்கு 4 முக்கு, ஊதரக்கூடியவங்க மாதிரி கொடுத்து அவர்களை வந்து எப்படி அவருடைய வாழ்வாதார உரிமையை பாதுகாக்க முடியும், அவர்களுக்கு வேறு என்னெல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணலாம், எக்கனாமிக்கல் சப்போர்ட் பண்ணலாம். இங்க கொடுக்கக்கூடிய லோன் எல்லாம் அங்க மாஞ்சோலையில் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அங்கேயே அவங்க வந்து அந்த பயிரிடற்கு எந்த காடையும் அழிக்காம செய்யறதுக்குண்டான வழி இருக்கும். அதனால மாநில அரசு இதை வந்து அரசியலாக பார்க்காமல் குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதாவது அவர்களை கொண்டு வந்து மீண்டும் வாழ்விளக்கு செஞ்சு அவங்க எந்த வேலையும் செய்யல, அவங்க நெருக்கடியா நடுரோட்டில் கொண்டு நிற்கிறது இந்த அரசுக்கு அழகா இருக்காது. அதனால அவருடைய ஒரு படியிலிருந்து இன்னொரு படி உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு செயல்படணும். 2006 வன உரிமை சட்டம் 2006 ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டெவலர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தினுடைய விதிமுறைகளின்படியே தீர்வு காண வேண்டும். அதை எப்படி அமலாக்கப்படும் என்பதற்கு ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை நியமித்து அவர்களுக்கு அந்த வாழ்வுரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். இது குறித்து வந்து தமிழ்நாடுங்கும் இது மட்டுமல்ல, இதன் மூலமா பல்வேறு விஷயங்கள் என்ன இருக்குதுங்க. இந்த வன உரிமை சட்டத்தை பாதுகாப்பது மூலமா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய எல்லா பகுதிகளிலும் விவசாயிகள் தங்களுடைய மாடுகளை ஆடுகளை வளர்க்க முடியாமல் போயிருக்கு. அடுத்தது வந்து காட்டுப்பன்றியோட தொல்லையின் காரணமாக 100 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து விவசாயங்கள் அளிக்கப்படுகின்றன. நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை இங்கிருந்து நீங்க எங்க அம்பாசமுத்திலிருந்து கலக்காலம் எங்க எடுத்தாலும் இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் எங்க நாளுக்கு வனப்பகுதி அது தொல்லைகள் தாங்க முடியல, நாங்க மாடு ஓடிட்டு போக முடியல, ஒரு புல்லு எடுக்க முடியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இந்த வாழ்வுரிமை இந்த 2006 வன பாதுகாப்பு சட்டத்தை அமலாக்கினால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் விடிவு காலம் அல்ல, லட்சோப லட்சம் மலையோர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இது பாதுகாப்பாக அமையும். அதே போல அது மட்டுமல்ல, இந்த 2006 சட்டத்தை பயன்படுத்தினால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று 1000 கிலோமீட்டருக்கு மேல் கன்னியாகுமரியிலிருந்து நம்முடைய சென்னை பகுதி வரையிலும் இருக்கக்கூடிய 1000 கிலோமீட்டர் பகுதிகளிலும் பல பகுதிகளை கடலூர் மாவட்டத்தில், ராம்நாடு மாவட்டத்தில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அரசு அறிவித்து மீனவர்களை கூட மீன் பிடிக்காமல் தடுக்கிறார்.
அவருடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகிறது. எனவே கடலோரங்களில் வாழக்கூடிய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் அவர்களும் பாதுகாக்கப்படவும், மலைகளில் வாழக்கூடிய இதுமாறு மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கக்கூடிய வகையில் மலையோரங்களில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கும் ஏதுவாகவும், அதேபோல வனவிலங்குகளால் அடிக்கடி ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தங்களுடைய விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு தாரக மந்திரம் சர்வரோக நிவாரணி 2006 ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். எனவே நான் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்காக மட்டும் இன்று பேச வரவில்லை. இது தமிழ்நாட்டில் வாழுகின்ற கோடான கோடி விவசாய பெருமக்களுக்காகவும் தான் என்னுடைய குரல் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரே ஒரு வழியின் மூலமாகத்தான் தீர்வு காண முடியும் என்று யாரும் நம்ப முடியாது. நீதிமன்றத்தினுடைய கதவுகளையும் தட்டி இருக்கிறோம். அவர்களுக்கு 2006 சட்டத்தை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இங்கு பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலும், இதுதான் முதல் முறையாக இந்த பிரச்சனை நீதிமன்றம் செல்கின்ற காரணத்தினாலும் நீதிமன்றங்கள் இதை எப்படி பார்க்கின்ற சொல்ல முடியாது. அண்மையில் 2-3-4 வருடங்களுக்கு முன்பு இங்க காணியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சமுதாய மக்களுக்கு அவங்களுக்கு இதே அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் என்ற ஆக்டின் படி 75 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 250 குடும்பங்களுக்கு அங்க நிலம் கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அதனால நான் பேசுறது இது இந்தியா முழுமைக்கான சட்டம். இது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இந்த சட்டத்தை பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை. அது நீதிமன்றங்களிலும் கூட இது அதிகமாக விவாதிக்கப்படவில்லை. என்னை பொறுத்த மட்டிலும் நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நீதிமன்றமும் இது குறித்து ஒரு விழிப்புணர்வு பெற்று அந்த 2006 படி அவர்களுக்கு ஒரு வாழ்வுரிமை நிலைநாட்டுவார் என்று நம்புகிறேன். இல்லைன்னா தொடர்ந்து இது இங்கே இல்லைன்னா நாங்கள் வெகு தூரம் சென்றாவது நீதியை நிலைநாட்டுவோம். மக்களுடைய போராட்டங்கள் இருக்கிறது, சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் இருக்குது. எனவே எங்கெல்லாம் ஜனநாயகத்தில் பார்லிமெண்ட், சட்டமன்றங்கள், கிராஸ் ரூட்டமாக இருந்த மற்றபடி மக்களுடைய அமைப்புகள் மூலமாக எல்லா விதமான வழிகளையும் கையாண்டு இதை நிலைநாட்டுவோம். எப்படிங்க இல்ல என்ன தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க? என்ன தீர்ப்பு கொடுக்க ஒரே நிமிஷம் நான் படிச்சு காட்டுறேங்க. இது ஒரிஜினல் புக் 2006 ஃபாரஸ்ட் ரிசர்ச் ஆக்ட். அது தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டெவலப்ஸ் ரெகக்னைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, ஆக்ட் நம்பர் 2 of 2007 with effect from 31/12/2007. 2007 இருந்து இது எஃபெக்ட் வருது. அதுல அந்த பிரியாம்பிள் ஆஃப் அந்த சொல்லிக்கிறது என்ன விஷயம்னா, இந்த ஆக்ட் பற்றி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அதனுடைய பிரியாம்பிள் சொல்றாங்க. an act to recognize and vest the forest rights and occupation in forest land in forest dwelling scheduled tribes and other traditional forest dwellers who have been residing in such forests for generations but whose rights could not be recorded, to provide for a framework for recording the forest rights so vested and the nature of evidence required for such recognition vesting in respect of forest land. அதாவது தொன்று ஃபாரஸ்ட் நிலங்களில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாதனாலும் அவர்கள் அது பதிவு செய்யப்படாதனாலும், எனவே அதையெல்லாம் பதிவு செய்து அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. During the colonial period as well as independent India, resulting in historical injustice
வரலாற்று ரீதியாக இந்த மக்களுக்கு வந்து அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது. டு த ஃபாரஸ்ட் dwelling scheduled tribes and other traditional forest dwellers who are integral to individual survival and sustainability of the forest economy. அதாவது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பழங்குடி மக்கள் அல்லது இதர வனவாசிகளால் அந்த வனங்களே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற உண்மையை கூட மறைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபாரஸ்ட் dwelling tribal people and forest are inseparable. வனங்களுடைய பாதுகாப்பையும் வனமக்களுடைய வாழ்வுரிமையும் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. One cannot survive without the other. வனங்களை தனியாக பாதுகாக்க முடியாது, வன விலங்குகளையும் தனியாக பாதுகாக்க முடியாது. இந்த மக்களும் அங்கு வாழக்கூடிய மக்களும் இணைந்துதான் அது ஒன்றை ஒன்று பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிறது தான் அதனுடைய இதுங்க. The conservation of ecological resources by forest dwelling tribal communities have been referred to as ancient man's greed. அதாவது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இலக்கியங்களில் கூட இது வந்து இது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்துங்க வரலாற்று ரீதியாக வந்து இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இதையெல்லாம் வந்து என்ன உள்நோக்கத்தோடு இந்த அரசு இவர்களை இல்ல, அதாவது இப்ப நான் இன்னைக்கு சொன்னதுக்கு பாயிண்ட் வந்து தமிழ், அதாவது 40% 50% மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்தியாவில் இருக்குது ட்ரைபல் பீப்புள். இப்ப நார்த் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா, சத்தீஸ்கர் எடுத்தா, ஜார்க்கண்ட் எடுத்தா, பல பகுதியில் அங்க வந்து தமிழ் இந்தியாவில் 2 மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க ட்ரைபல் பீப்புள். அந்த அளவுக்கு அங்க பாப்புலேஷன் இருக்குது. அங்க சட்டம் எல்லாம் எந்த சட்டம் அந்த மக்களை துப்பாக்கியாலோ எதை கொண்டும் அவர்களை வந்து வெளியேற்ற முடியாது. ஏன்னா அவர்கள் ஆயுத பாணிகளாக இருக்கிறார்கள். அங்க வந்து இவங்களை வெளியேற்ற முடியல. இவர்கள் வனச்சட்டம் போட்டு வனவிலங்கு சட்டம் போட்டு வெளியேற்ற முடியல. அதுக்கு பிறகுதான் அந்த ரைட்ஸ் வந்து சட்ட ரீதியாக கொடுக்குறாங்க. இங்க வந்து இந்த மக்களுடைய ட்ரைபல் பீப்புளுடைய பாப்புலேஷன் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு அது அனைத்து தரப்பு நீதிமன்றங்கள், சட்டமன்றங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லோருடைய மனத்திலேயும் அது ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. எனவே இது குறித்து 2006 சட்டத்தை பற்றி நான் வந்து நூக்கன் கார்னர் இது வந்து அதை சொன்னேன். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு ஆடு மாடு எங்க மாடு கொண்டு போக முடியல, வனப்பகுதி கொண்டு போகணும்னு சொல்றான். ஒரு சுள்ளி பொறுக்க முடியலன்னு பெண்கள் சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு விறகு எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? அதனால் இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக தான் இது குறித்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுக்கான என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நீதிமன்றத்தை மேல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி அது இதுக்கான வாய்ப்பு இல்ல? அதாவது இப்ப வந்து நாங்க ஒரு 2-3 கட்டமாக வந்து இந்த இதை கொண்டு போறதுக்கு பாக்குறோங்க. ஒண்ணு வந்து இப்ப நீதிமன்றத்தை அணுகி ஒருவேளை அவங்களை கீழே இறக்குறதுக்கான முயற்சியில் அரசாங்கம் வேகமா ஈடுபட நீதிமன்றமே நமக்கு பயனளிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் நம்ம நடவடிக்கை இல்ல. அது வந்து நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு புட் த கார்ட் பிஃபோர் த புல்லக்ஸ் போட வேண்டும்ல. இதுல வந்து முதல்ல வந்து இந்த இவங்க கொடுத்துக்கிற எந்த விதமான இதுவும் வந்து இவங்களுக்கு பொருத்தம் இல்லை. அதாவது வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற எந்த விதமான பதிலும் மாற்றும் வந்து தொழிலாளர்களுக்கு உடன்பாடு இல்லை. அங்க அதான் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க வந்து கலெக்டர் கொடுத்தா வீடு கொடுத்தா போலாங்கிறீங்களா? மாஞ்சோலையிலேயே நீங்க வந்து குடியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயா, இதுக்கு முந்தி ஒரு 100 முதல்ல ஏடிஎம்கே பேர்ல ஒரு 120 வீடு அலாட் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் இடத்த காட்டுங்க. அதுக்கு முந்தி டிஎம்கே பேர்ல ஒரு 150-100 வீடு அலாட் ஆயிடுச்சு. அது இது வரைக்கும் இடத்த காட்டல. இவங்களை நம்பி நாங்க எப்படியா கீழே இறங்க முடியும்? அரசாங்கம் அந்த நிலைமையில இருக்கு. இப்ப இவங்க வீடு தருவாங்கன்னு நாங்க என்ன நிச்சயம் இருக்கு எங்களுக்கு? இல்ல, நீங்க மாஞ்சோலையில் தனிநபர் அதை வந்து அபகரிக்க முயற்சி செய்யக்கூடாது. அவர் பேர் நான் நாளைக்கு வெளியிடுவேன். இல்ல, நாளைக்கு அதாவது இல்ல அதாவது அந்த
இப்ப நம்ம எல்லாரும் நீங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும், நானும் சேர்ந்து நீங்க தான் சொன்னது ஸ்டேஜ்ல நீங்க சொன்னீங்க அந்த தனிநபர் ஒரு குடும்பத்தின் கையில் அந்த மாஞ்சோட செல்ல இருக்கிறது, அந்த குடும்பத்தை நான் நாளைக்கு அறிவிப்பேன். நீங்க கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆயிடுச்சு நாளைக்கு அதை அறிவிச்சு வருதுன்னு அப்படி சொன்னாதான் கொஞ்சம் பயந்து அரசாங்க தரப்புல வெளியே அவங்களோட வாழ்வாதாரம் தொடர்பான வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல, அதாவது அவசரமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை அங்கிருந்து அனுப்பிச்சுட்டு உடனேயா நாங்க எக்கோ டூரிஸ்ட கொண்டு வரணும்னு சொல்றது என்ன எக்கோ டூரிசம்? யார் அப்ப அந்த அந்த சுற்றுலாவை நாங்க அந்த பங்களா நீதிமன்றத்தில் என்ன டிஸ்கஷன் பாருங்க. இவங்க பிரிட்டிஷ்காரன் வெளியேறிட்டான உன்னுடைய பங்களாவை அது சுற்றுலா பயன்படுத்த போறோம். அப்போ நீங்க உங்களுடைய உங்களுடைய மனசுக்குள்ள வேறொரு நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள். ஆச்சுங்களா? இது யாரு செய்ய முடியும்? அதிகார மையத்தில் இருக்கக்கூடியதான் செய்ய முடியும், அதிகார பலமக்கூடியதான் செய்ய முடியும், வேற யாரு செய்ய முடியும்? அப்படி என்றுதான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு வாழ்வுரிமை கொடுங்க. அதாவது நீங்க இது இவர்களை அவசரமாக வெளியேற்றி விட்டு நீங்கள் சுற்றுலா என்ற பெயரில் மாஞ்சோலையை கைப்பற்றுவதற்காகத்தான் இது திட்டம் என்று நான் குற்றச்சாட்டுகிறேன். அது யாருங்கிறது எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது யாரும் வேணா, அது யாரு, அதான் அரசியல் அதிகாரம் பெற்றவங்க தான் இருக்க முடியும். நீங்க அதாவது நான் இப்பவும் தைரியத்துக்கு கரெக்டா தான் இருக்குது. அதாவது எல்லாமே பூனைக்குட்டி முதல்ல வெறும் காது மட்டும் இருந்தா தெரியாது, ஒரு தலையாவது இருந்தா தான் தெரியும். ஆனா இது உள்ளுக்குள்ளுக்கு இருக்கு தெரியுதுல்ல, கண்டிப்பா. ஆச்சுங்களா? சோ இப்ப நான் அதை விட நான் முக்கியமா எனக்கு இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மீட்கிறது தான் என்னுடைய கவனமா இருக்குது. நான் அதுல இருந்து என்னுடைய கவனம் திசை மாறக்கூடாதுன்னு பாக்குறேன். அவருடைய வாழ்வுரிமை மீட்டெடுக்குங்கிறதா தான் பாக்குறேன். அதே போல இந்த சட்டத்தை அமலாக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டில் கூடிய லட்சம் விவசாயிகளுக்கும் ஒரு விடிகாலம் வரணுங்கிறதா நான் பாக்குறேன். அதே போல கூட இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து அங்கு அகதியா வந்தவனும் இன்னும் மீண்டும் ஒரு அகதியாக்கப்படாதுங்கிற அந்த பதிவு தான் பாக்குறேன். அதனால இது யாருக்கு பலனளிக்கிறதுக்காக எங்க கொண்டு வராங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது தொழிலாளருக்கு பலனளிக்கணும். நான் இவர்கள் அங்கேயே ரீட்டைன் பண்ணுங்கிறதா நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 3 கட்டமாக நாங்கள் பல்வேறு விதமான அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க நினைக்கிறோம். ஒன்று இப்ப நீதிமன்றத்தில் ஒன்று போயிட்டு இருக்குது. அடுத்தது பல்வேறு அமைப்புகள் விஎன்எஸ் போல நேற்று ஒரு 10 அமைப்பை சேர்ந்தவர்கள் நேற்று என்னை மாலையில் பார்த்தாங்க. விரைவில் மதுரையில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்திக்கிறோம். சென்னையிலும் பல அமைப்புகள் சந்திக்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த 2006 சட்டத்தை முழுமையாக அமலாக்கி எங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவருடைய வாழ்வுரிமையை அங்கேயே மீட்டுக் கொடுங்கள் என்பது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது, இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது நடப்போம். அதுக்கு பிறகு ஜனரஞ்சமான அளவுக்கு அனைத்து பொதுமக்களையும் ஒன்றிணைத்து பெரிய அளவுக்கு ஒரு போராட்டங்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு கட்டமா அது கண்டிப்பாக நடக்கும். மாவட்ட ஆட்சியர் அந்த விவசாயிகள் கோரிக்கை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வலுக்கட்டாயமாக யாரும் அப்படி யாரையாவது வலுக்கட்டாயமாக அவருடைய விஆர்எஸ் இருந்தாங்கன்னா நேரடியாக அவங்க மனுவை கொடுத்தா உடனடியாக அனைத்தும் நான் ரத்து செய்கிறேன். அதுக்கு தான் முயற்சி மேற்கொள்கிறார். தனித்தனியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மனுவா வச்சு புதித்தவங்க வச்சு சார்பாக நேர மாவட்டத்தில் மனு கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த அதாவது நாங்கள் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல சொல்லிட்டோம். ஏன்னா மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர்களை பார்த்தாலே அவருக்கு கருங்குரங்கு நட்பு வர்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க சொல்றது நீங்க ஒரு ஊடக முகூர்த்த பத்திரிகையாளர் உங்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டு நாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரையலும் நாங்க பாக்குறோம். பட் ஆனா இப்பொழுது அது மாவட்ட ஆட்சியரோ மாநில அரசோ யாரும் அந்த தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற முடியாது, கூடாது. அப்படி வெளியேற்றினால் அவர்கள் சட்ட விதிமை SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவர் நடவடிக்கைக்கு உட்படுவார்கள். உட்பட கட்டாயம்னு சொல்லியாச்சுன்னா கட்டாயம் வெளியேறித்தான் அவர் சொன்னாலே அவர் அந்த சட்டத்துக்குள்ள வந்துடுவார். அதனால
நாங்க இத்தனை சொன்ன பிறகு நாங்க வந்து பொதுவாக இருக்கிறோம், கட்டாயப்படுத்தான் வாங்கிக்கிறாங்கிறோம். அவர் மாவட்ட ஆட்சியர், நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்க நண்பர், ஏன் ஒரு மாவட்ட ஆட்சியரே போய் வந்து அவர் ஏன் ஒரு போகக்கூடாது, மாஞ்சோலை போகக்கூடாதா? எக்கோ சுற்றுலா இல்ல, அவர் இதுவரையிலும் மாவட்ட ஆட்சியர் வரலையா? அடிக்கடி அந்த பிபிடிசி கம்பெனிலாம் போய் தங்கியிருக்காருலாம் சொல்லிட்டு இங்க தங்கி இருப்பாரு. அவருடைய நான் அதை பத்தி எல்லாம் தனிப்பட்ட விஷயத்தை எப்படி வேணாலும் போவோம். மக்கள் சொல்றாங்க, மக்கள் சொல்லாம சொன்னாங்க, அடிக்கடி மாவட்ட சேர்ந்து வருவாரு. சுற்றுலாவுக்கு வந்திருப்பாங்க, அது வேறங்க. தொழிலாளி சந்திக்கணுங்க. சுற்றுலாவுக்கு வர்றது வேற, எக்கோ அதாவது புலிக்கு பார்க்கற போய்க்கலாம், அல்லது வந்து அதை அந்த அழகு ரசிக்கிறதுக்கு போய்க்கலாங்க. தொழிலாளருடைய அவலத்தை பார்க்கறதுக்கு போயிருக்கணும், அவங்க அதை கேட்கறதுக்கு போயிருக்கணும். அதான் வழக்கமா அதிகாரிகள் அந்த மாதிரி எனக்கு அது வந்து எனக்கு தெரியல, நீங்க சொல்றதுதான் சொல்றேன். இல்ல, அதாவது எல்லோருமே என்ன செய்வாங்கன்னா, அதிகாரிகள் இது மாதிரி எல்லாம் போற போது அவங்க பர்சனல் விஷயத்தை வந்து பின்னாடி வச்சுக்குவாங்க. அந்த மாஞ்சோலைக்கு வந்து தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை கேட்பதற்காக ஒரு 4 அப்படியாவது 2 செய்தியாவது வர மாதிரி பண்ணுவாங்க. ஆனா தொழிலாளிகளை எங்கேயுமே சந்திச்ச மாதிரி ஒண்ணுமே வரல. நீதிமன்றத்தை கொடுக்கணும், அவர் அதான் சொல்லியிருக்காரு. 2 குடும்பத்தை தவிர நீ எல்லாருமே அவங்களாவே முன் வந்து கொடுத்ததா சொல்றாரு. நீங்க அதை அவர் விவசாய கூட்டத்துல சொன்னதை நீங்க இது பண்ணிருக்கலாம். உயிர்த்தமா சார்பா நீங்க நேரடியா போகலாம், நம்மளோட மாஞ்சோலை தேர்தல் நேரடியா ஒவ்வொரு பெட்டிஷன் தனியா கொடுத்தா இல்ல, எங்களுக்கு வந்த தகவல் வந்துங்க, அந்த ஜான்சி ராணி, அந்த பொண்ணு பேருங்க முதல்ல வந்து ஜெயஸ்ரீ, அவங்கள அவர் வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. நீ வந்து அவரும் வேற 2 வக்கீல் போனாங்க, வக்கீல் வெளியே சொல்லிட்டாங்க, தொழிலாளி சொல்லி தனிமைப்படுத்தி நீ வந்து ஒன்னும் இல்லாம போக போறேன்னு அவர் வந்து அவமானப்படுத்தி அனுப்புற போது அவர்கிட்ட தொழிலாளிகளுடைய குறைகளை கேட்பதற்கு உண்டான ஒரு மருத்துவர் அவரு அந்த இதுவும் கூட ஒரு கன்சர்ன் கூட இல்லைன்னா அவர்கிட்ட போய் என்ன பலன்கிறது தான் இருக்குது. இப்போ அதை கடந்துட்டோம். இப்போ வந்து அவர் வந்து இப்போ மாநில அரசுடைய சார்பாக கொடுத்தாலும் கூட அது நான் பொறுத்திருந்து கொடுக்கலாமல்ல. அவர் ஏன் வந்து உடனடியாக நீங்க வந்து மாஞ்சோலைக்குள்ளேயே அவர் தீர்வு பற்றி அவர் சட்டம் தெரியாதா? அவர் ஐஏஎஸ் படிக்கிற போது 2006 படிச்சிருக்கணும்ல, நியூ பேட்ச் படிச்சிருக்கணும்ல. இப்போ அந்த விதி அப்ளை பற்றி ஏன் அவர் பேசாம இருக்கிறாரு? 2006 சட்ட விதிகள் கண்டிப்பா ஐஏஎஸ்ல கண்டிப்பா அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கொஸ்டின். தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த இஷ்யூ கிட்டத்தட்ட 3-4 மாசம் நடந்துருக்கு. ஆனா தமிழக அரசு மௌனம் சாய்ச்சி, தமிழக முதலமைச்சர் மௌனம் சாய்ச்சாரு. கம்யூனிஸ்ட் ஆட்சியில ஒரு 4 ஜோடி போய் அவங்களோட பிரச்சனையை சட்டசபையில பேசுறாரு. ஆனா கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை நம்ம முதலமைச்சர் பேசாம இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவதுங்க, நாங்க இது நான் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய அப்பீல், இதுல யாரும் அரசியல் லாபம் தேடுவதற்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிறது 564 குடும்பங்கள் தான் இருக்கிறாங்க. இது பெரிய எந்த கட்சிக்கும் ஒரு பெரிய ஓட்டு சக்தியா மாறி அது பெரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ தேர்ந்தெடுத்துரும், அதனால அரசியல் கொண்டாடுறான்னு சொல்ற ஒண்ணுமே இல்லை. இது அப்சல்யூட் ஒரு மனித நேயமும் அப்சல்யூட் ரைட்ஸ். அதனால சட்டம் என்ன சொல்லுதுன்னு சட்ட நிபுணர்களை வச்சு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செஞ்சு சட்டப்படி நடந்தார்னா எல்லாம் சரியா இருக்க முடியும். அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 2006 சட்ட விதிகளின்படி அவர்களுக்கு என்ன தீர்வு செய்யலாம் என்பதை பற்றி ஆலோசிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். பல்வேறு அமைப்புகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, 1999 மாஞ்சோலை தோட்டத்தொழிலாளர்கள் 17 பேர் வந்து தாமிரபரணி ஆற்றுல தடியை நடத்தி அவங்க இறந்துட்டாங்க. அந்த கரும்புள்ளியை வந்து இப்ப இவர்கள் மீண்டும் அந்த இடத்துல வாழ்வாதாரம் கொடுத்தா அந்த கரும்புள்ளி வந்து சென்றுடும் சொல்லி பல்வேறு அமைப்பினரும் சொல்லிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர்களை என்ன வாழ வச்சா அந்த கரும்புள்ளி அழியுமா, அவர்களை வெளியேற்றினா கரும்புள்ளி அழியுமா? அதை சொன்னாங்கன்னா அது இறந்ததுக்கான அவருக்கு ஏதாவது செய்யணும், மாஞ்சோலை மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இது செய்யலாம். அல்ல, அப்படி அதான், அதாவது அந்த கரும்புள்ளி மறையணும், வரலாற்றில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கரும்புள்ளி மறையணும்னா அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடாது. அடுத்தது வந்து பல கட்சிகளும் பல அமைப்புகளும் எல்லாம் பேசுறாங்க. அவங்க தயவு கூர்ந்து அந்த அமைப்புகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஆளாளுக்கு வந்து நீங்க எல்லாருமே தலையிடணும், தலையிடக்கூடாதுன்னு சொல்லல. எல்லாருக்கும் தனி நபராக கூட தலையிடலாம், ஒரு சமூக அமைப்பு சிறிய அமைப்பாக செயல்படலாம், அரசியல் கட்சி செயல்படலாம். ஆனா ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள் வேறு விதமாக அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய வேர் என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாம வெறும் அவங்களுக்கு வந்து வீடு கொடு ஆடு கொடுன்னு சொல்றது நியாயம் இல்லை. இல்ல சொல்ற சிலதெல்லாம் வருது,
ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு தெரிஞ்ச வழக்கறிஞரே வந்து ஆளுங்கட்சியோடு தொடர்புக்கூடிய வழக்கறிஞரே வந்து முன்னாள் முக்கியமான பொறுப்பில் இருந்தவருடைய தொடர்புக்கூடிய வழக்கறிஞரே அவங்க சகோதரர்களே வந்து தவறா வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்கள மாஞ்சோலைக்குள்ள தீர்வு காண சொல்ல, எங்களுக்கு வந்து கீழே வீடு கொடு வேலை கொடுன்னு தான் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் போட்டிருந்தாங்க கூட அந்த வழக்கை இப்போ அமுதாங்கிற பெயரில் போட்டிருக்கிறதும் கன்னடியினுடைய பெயரில் போட்டிருக்கிற வழக்கு 2 வழக்குமே அந்த அமல்ராஜ் அவங்கெல்லாம் போட்டிருக்கிற வழக்குகளே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்து உரிமைக்கு நேர் எதிரான இல்ல அதை தெளிவா சொல்லணுங்க. அதை வந்து ஆம்பிகுட்டி இல்லாம சொல்லணும். அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நான் வந்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன வழக்கை தொடுத்திருக்கிறாரோ அதில் தான் நிக்கிறேன்னு சொல்லணும். நீங்க குழப்பக்கூடாது, தலை இங்க ஒண்ணு வாழுங்கன்னு காட்டக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தொழிலாளிகள் மத்தியில் தேவையில்லாம ஒரு குழப்பத்தை உருவாக்குது. இப்ப வந்து நீதிமன்றத்தில் ஒத்த குரலா கொடுக்க முடியாம நாங்க திணறோம். 2 வழக்குல வந்து சீனியர் லாயர்ஸ் வந்து வேற மாதிரி வாதாடுறாங்க. நாங்க வந்து இவங்க வந்து அதர் ட்ரெடிஷனல் ஃபாரினர்ஸ் டுவெல்லர்ஸ்ல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமுதா போட்ட கேஸ்லயும் வந்து நிக்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு வழக்கறிஞர் அமல்ராஜ குடியூர் நேரம் பேசியிருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே அதை அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ அரசியலுக்கு செய்கிறார்களோ சுயநலத்தை செய்கிறாங்களோ வரலாற்றில் அந்த துரோகத்துக்கு துணை போய்விட்டதாக யாரும் இருக்கக்கூடாது. அதான் சொல்ல முடியும். அதனால எல்லா அரசியல் கட்சிகளுமே அது பெரிய அரசியல் கட்சியோ சின்ன அரசியல் கட்சியோ இதை வைத்து எங்களுக்கு யாரும் அரசியல் லாபம் தேட முடியாது. ஆனால் வேறு வேறு காரணங்களை மனதிலே வைத்து அந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு எதிராக உங்களுடைய வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ அமைந்துவிடக்கூடாது. அனைவருடைய ஒட்டுமொத்த குரலும் அது எந்த கட்சியாக அந்த அமைப்பாக இருந்தாலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை பறிக்காதீர்கள். அவர்களுடைய இருப்பிடத்தை வந்து நீக்கிட்டு அவங்களை வெளியாக்காதீங்க. அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு 2006 சட்ட விதியை மட்டும் எல்லாரும் சொல்லட்டும். நான் அவங்களோட கைகள் சேர்த்து 2006 மட்டும் சொல்லிட்டா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். விஆர் வித் 2006 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆல் இன் ஆல் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான தீர்வு பை 2006 எஃப்ஆர்ஏ இப்படிதான் நாங்க விரும்புறோம் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாம் கை குடிக்கலாம். இதுதான் என்னுடைய எஃப்ஆர். நான் வேற எதுவும் சொல்லக்கூடாது. பை 2006 மட்டும் சொன்னாங்க போதும். ஓகே, நன்றி, வணக்கம். என்னங்க அது ஒன்னே போதும். இங்க அமல்படுத்தணும். அதாவது 2006 வன பாதுகாப்பு சட்டத்தை அது சட்டம் இருக்குது. அதை மாஞ்சோலை பிரச்சனைக்கு அதை அமல்படுத்தினாலே போதும். அதை தான் அமல்படுத்தணுங்கிறது. அது கலெக்டர் இன்னும் அப்படிதான் சொல்றாரா? எப்படிங்க அடுத்தபடி இன்னொரு 10 பேர் கொடுத்துரும். நீங்க உங்களுடைய வார்த்தையை எல்லாருக்கும் இந்த 2006 கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. இது காரணத்தில்